ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதத்தை எதிர்பார்த்து விசுவாசத்தை வெளியிடுவது எப்படி என்று அமெரிக்க போதகரான ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் தனது கட்டுரையில் ஈவனமாக எழுதியிருக்கிறார். எங்கள் பங்காளர் கூட்டத்தில் எனக்கு பிரியமான என் நண்பர் தன் மனைவியின் வியாதியை பற்றி என்னிடம் சொன்னார். அவர் மிகவும் நொறுங்கி போயிருந்தார். மருத்துவர்கள் உதவி செய்தார்கள். ஆனால் ஒரு அற்புதம் மட்டுமே அவளை எழுப்ப முடியும். அவரோடு என் இருதயம் இணைந்தது. முதலில் அவரில் ஏதாவது செய்யப்பட வேண்டும். தேவனை ஆதாரமாக நோக்கி பார்க்க சொல்ல முடியாது, ஏனெனில் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். கொடுக்க துவங்குங்கள் என்று அவரிடம் சொல்ல முடியாது, ஏனெனில் ஏற்கனவே அவர் தேவனின் பிள்ளையாக தாராளமாக கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்லும்படி ஏவினார். சகோதரனே, நீங்கள் அதிகமாக விதைத்து விட்டீர்கள். எதையும் இதுவரை எதிர்பார்க்கவில்லை. இப்போது எதிர்பார்க்க தொடங்குங்கள். தேவன் ஏற்கனவே உங்கள் அன்பு, மனதுருக்கம், விசுவாசம், பொருளாக கொடுத்தவை எல்லாவற்றையும், உங்கள் கொடுத்தலின் ஆவியையும் பன்மடங்கு பெருக்கத் தொடங்கிவிட்டார். உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த அத்தாட்சி இருக்கிறது. இப்போது உங்களுடன் நானும் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். அவருக்காகவும் அவர் மூலமாக அவருடைய மனைவிக்காகவும் ஜெபித்தேன். என் ஆவியில் ஒரு விடுதலையை உணர்ந்தேன். அடுத்த நாள் கூட்டத்திற்கு அவர் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தார். அவளை தொட்டு ஜெபிக்கும்போதே இடையில் நிறுத்தி, ஏதோ ஒன்று உங்களில் செயல்பட தொடங்கியுள்ளது என்றேன். அவள் சிரித்து கொண்டே ஆம் என்றாள். உங்கள் விசுவாசத்தை உண்மையில் வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கும் போதுதான் அதை புரிந்து கொள்கிறீர்கள். அற்புதத்தை எதிர்பார்ப்பது அவசியமானது. உங்கள் வளங்களுக்கு தேவனை நோக்கி பார்த்து தேவனுக்கு விதை போல கொடுக்கும்போது தேவனிடமிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். இங்கேதான் முக்கியமான குறிப்பு இருக்கிறது. அநேகர் என்னிடம், ராபர்ட்ஸ், அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டுமென்று எனக்கு தெரியாது என்பார்கள். சிலர் அற்புதத்தை எதிர்பார்க்க கூடும் என்று எனக்கு தெரியாது என்பர். இன்னொரு வாலிபன் என்னிடம், என் ஆசீர்வாத உடன்படிக்கை இப்போது மிகவும் சரியாக இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவில்லை. நான் ஏன் எதையாவது எதிர்பார்க்க வேண்டும் என்றான். நான் சிரித்துவிட்டு, வாலிபனே, ஒரு விவசாயி தன் நிலத்தில் விதைத்துவிட்டு தொடர்ந்து விவசாயம் செய்துவிட்டு நான் விதைத்த விதை பல மடங்கு பெருக்கமான அறுவடையை தர வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. அப்படியே அது பெருகினால் நிலத்திலிருந்து குதித்து பறந்து வந்து இங்கே இருப்பதாக சொல்லட்டும் என்று சொல்வானா என்றேன். அவன் சிரித்துவிட்டு ஆனாலும் என்றான். அறுவடையை எதிர்பார்க்காவிட்டால் ஒரு விவசாயி ஏன் விதைக்க வேண்டும்? எனக்கு தெரிந்து ஒவ்வொரு விவசாயியும் தினமும் தன்னுடைய வயலுக்கு சென்று விளைச்சல் எப்படி இருக்கிறது, எப்போது அறுவடை செய்ய முடியும் என்பதில் ஆர்வமாக இருப்பான். அறுவடையை எதிர்பாராவிட்டால் நிலத்தை கவனிக்க மாட்டான். அறுவடை தயாராக இருப்பது அவனுக்கு தெரியாது. எனவே வீணாகிவிடும் என்றேன். ஒரு வசனத்தை அவனுக்கு சொன்னேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், நீங்கள் உங்கள் பகுதியில் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் தேவன் ஒரு அற்புதத்தை அனுப்புவார். எனவேதான் நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டும். அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தேவன் அனுப்புவதை அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அது உங்களை தாண்டி போய்விடும். முதல் முக்கிய கொள்கை என்னவெனில், உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்பி நீங்கள் கொடுப்பதில் ஒரே ஆதாரமாக அவரை மட்டும் நோக்கி பார்ப்பது. ஏனெனில் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், அவரை உங்கள் ஆதாரம் என்று நம்புகிறீர்கள். இரண்டாவது முக்கிய கொள்கை, தேவனுக்கு முதலாவது கொடுப்பது. நீங்கள் கொடுப்பது அவருக்கு விதையாக மாறி பன்மடங்காகி உங்கள் தேவைகளை சந்திக்கிறது. கொடுப்பது உங்கள் தாளந்தாகவோ, நேரமாகவோ, அன்பாகவோ, மனதுருக்கமாகவோ, பணமாகவோ இருக்கலாம். உங்களையே நீங்கள் கொடுக்கலாம். கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களையே குறிக்கிறது. அது நீங்கள் விதைக்கிற விதையாயிருக்கிறது. தேவன் அதை விசுவாச விதையாக ஏற்றுக்கொள்கிறார். அதில் விதைப்பு, அறுப்பு சட்டத்தை அமல்படுத்துகிறார்.
நீங்கள் கொடுப்பதை பல மடங்காக்கி உங்களுக்கு கொடுப்பதை அற்புதம் என்று நான் அழைக்கிறேன். அதை வேறு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஒரு விதை முளைத்து வளர்ந்து பல மடங்காக பலன் தரும். யாரால் விளக்க முடியும்? மியாமி என்ற இடத்தில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்திய போதுதான் அற்புதத்தை எதிர்ப்பார் என்ற 3வது முக்கிய கொள்கையை கண்டுபிடித்தேன். அமெரிக்காவில் கிறிஸ்தவத்தையே ஒழித்து விடுவேன் என்று சபதம் எடுத்த நாத்திகன் ஒருவன் என்னை கொன்று விடுவதாக பயமுறுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய முக்கியமான இலக்குகளில் நானும் ஒருவன். நான் பிரசங்கம் செய்த பொழுது என்னை சுற்றிலும் காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். நான் தங்கியிருந்த விடுதியிலும் எனக்கு காவலாக ஒருவன் இருந்தான். ஒரு நாள் இரவு இயேசுவின் இந்த வார்த்தைகளால் தூக்கத்திலிருந்து எழுந்தேன். ஒரு அற்புதத்தை எதிர்ப்பார். உன் பங்காளர்களிடம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கச் சொல். மக்களிடம் ஒவ்வொரு நாளும் புதிய அற்புதம் நடக்கும் என்று சொல். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டம் முடிந்தது. நான் துல்சாவுக்கு வந்துவிட்டேன். நான் என் மனைவி ஈவ்லினிடம் அற்புதத்தை எதிர்பார்ப்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னதை கேட்டு முடித்துவிட்டு ஈவ்லின் ஒரு காகிதத்தை எடுத்து என்னிடம் சொன்னவற்றை அப்படியே எழுதுங்கள், ஒரு வார்த்தை கூட மாற்றிவிட வேண்டாம், அதை அச்சடித்து நம்முடைய பங்காளர்களுக்கு பரிசாக அனுப்புங்கள் என்று சொன்னாள். இப்படித்தான் ஒரு அற்புதத்தை எதிர்ப்பார் என்ற அருமையான புத்தகம் எழுதப்பட்டது. அதை கொடுத்த ஒரு வாரத்திற்குள் 1,00,000 பேருக்கும் அதிகமானவர்கள் அந்த புத்தகம் வேண்டும் என்று கேட்டார்கள். அன்றிலிருந்து அநேக முறை அச்சடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கும் நான் எழுதிய எல்லா புத்தகங்களிலும் இந்த சிறிய புத்தகமே அநேகரால் தேடி வாங்கப்படுகிறது. ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று லூக்கா 11:9 இயேசு சொல்லி இருக்கிறாரே. பவுல் சொன்னார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். 1 கொரிந்தியர் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது. விளைச்சல் அல்லது அற்புதம் அங்கே இருக்கிறது. தேவன் அதை அனுப்பும் பொழுது அதை அடையாளம் கண்டு எதிர்பாருங்கள். உங்கள் தேவைக்கு சரியாக அது உங்களிடம் வரும். இதனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மிக முக்கியமான நாளாக எதிர்நோக்குவீர்கள். ஏனெனில் தேவனே உங்கள் ஆதாரம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவைப் போலவே கொடுப்பது உங்கள் வாழ்க்கை முறை ஆகிவிட்டது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். கொடுப்பதை வாழ்க்கை முறையாக உடைய உங்கள் புதிய வழியில் இது ஒரு அரைக்குவலாக அமையும். 2 சிறு பையன்களுக்கு ஒருவர் மிட்டாய் கொடுத்தார். பெரிய பையனுக்கு சின்ன பையனை விட அதிகம் கொடுத்தார். அவன் தன்னால் முடிந்த மட்டும் சாப்பிட்டு விட்டு மீதியை சின்ன பையனிடம் கொடுக்கவில்லை, கீழே எறிந்து விட்டான். நான் இதை பார்த்த பொழுது தேவனுடைய பார்வையில் நம்மில் அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம் என்று தோன்றியது. விசுவாச விதை என்பது முதலில் கொடுத்து பின்பு பெற்றுக்கொள்வது. முதலில் பெற்றுக்கொண்டு பிறகு கொடுப்பது அல்ல. அந்த பெரிய பையனைப் போல பெற்றுக்கொண்டு வேண்டியதை சாப்பிட்டு விட்டு மீதியை கீழே போடுவது போன்றது அல்ல. ஒரு ஊழியக்காரர் புதிய ஒரு ஆதிவாசி இன மக்களை சந்திப்பதற்காக வழிகாட்டியை பின்தொடர்ந்து சென்றார். வழி நெடுகிலும் இருந்த அடர்ந்த புதர்களை அவ்வப்போது கோடாரியால் வெட்டி வழி உண்டாக்கி கொண்டு சென்றனர். கடைசியாக ஓரிடத்தில் வந்தபோது வழியில் அடர்ந்த செடிகள் இருந்தன. சூரியனின் ஒளியே உள்ளே வராததால் மிகுந்த இருட்டாக இருந்தது. ஊழியக்காரர், நாம் எப்படி வழியை கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று சத்தமிட்டார். வழிகாட்டி அமைதியாகச் சொன்னார், நானே உங்கள் வழி. தேவனை உங்கள் வழியாகவும் ஆதாரமாகவும் கண்டு கடைசியாக அவரிடம் திரும்புவதால் உங்கள் பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைத்திருக்கிறதா? அப்படியானால் விலை மதிப்பற்ற உங்கள் நேரத்தையும் தாளந்துகளையும் பணத்தையும் மற்ற ஆதாரங்கள் மூலம் தேடுவதானால் ஏன் வீணாக்க வேண்டும்? எனவே எல்லாவற்றையும் சரியாய் செய்து தேவனிடமிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசிர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.